guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard 5 mark important question சீரிஸ்ல 5th chapterல எடுத்துக்காட்டு 5.4 தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 10th standard உள்ள பசங்களுக்கு important 5 mark questionகாகவே ஒரு பிளேலிஸ்ட் வந்து சப்ஜெக்ட் பை சப்ஜெக்ட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் சாப்டருக்கு வந்து நம்ம வந்து லெசன் பை லெசனா வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு 5 மார்க் क्वेश्चन. சோ இப்போ 5th சாப்டர் வந்து போயிட்டு இருக்குது. நீங்க ஆனுவல் எக்ஸாம் அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வர முன்னாடி நம்ம வந்து எல்லா சாப்டருக்குள்ள 5 மார்க் क्वेश्चन போறதா நம்மளுடைய வந்து இலக்கு. சோ அதனால இப்போ நீங்க தான் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வாரீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவீங்க. சரி வாங்க இன்னைக்கு क्वेश्चनக்குள்ள போலாம். இன்னைக்கு क्वेश्चन என்ன சொல்லிருக்கு பாருங்க. 3 புள்ளி கொடுத்திருக்காங்க. 3 புள்ளிகள் என்ன சொன்னேன்? முக்கோணம் சொன்னா 3 புள்ளிகள் நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் எனில் a 2b + c = 4 எனில் b, c இன் மதிப்பை காண்கங்கறாங்களா. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் அவங்க வந்து கணக்குல கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம வந்து ab வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சோ அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் அப்படினா இப்படி 3 புள்ளி கொடுத்தான்னு வெச்சுக்கோங்க. முக்கோணத்தின் பரப்பு எழுதணும். முக்கோணத்தின் பரப்பு என்னது? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி x1 y1 இதுதான் முக்கோணத்தின் பரப்பு. இப்போ நம்மளுக்கு ABC கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து பரப்பு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பரப்புன்னு கொடுத்துட்டாங்களா பாருங்க. முக்கோணத்தின் பரப்பு இவ்வளவு மதிப்புன்னு கொடுத்துட்டாங்களா? எதுவுமே கொடுக்கல. அப்ப அதுக்கு அப்புறம் செக் பண்ணோம். கணக்குல வந்து நம்மளுக்கு ஒரு கோணமை புள்ளிகள் அப்பலாட்ட ஒரே நேர்கோட்டில் அமையும் இந்த மாதிரி கொடுத்தான்னு வெச்சுக்கோங்க. அந்த முக்கோணத்தின் பரப்பு வந்து நம்ம வந்து 0 ன்னு எடுத்துக்கணும். இப்போ முக்கோணத்தின் பரப்பு வந்து 0 ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப அது எழுத பார்ப்போம். 1/2 x1 y1 னா ஃபர்ஸ்ட் உறுப்பு, x2 y2 னா செகண்ட் உறுப்பு, x3 y3 னா தேர்ட் உறுப்பு. இப்போ x1 y1 ஓட வேல்யூ என்னது? -1 -4, x2 y2 b c, x3 y3 5 -1, திருப்பி x1 y1 க்கு -1 -4 = நமக்கு இங்க ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருவாங்கல்ல. அப்ப முக்கோணத்தின் பரப்பு வந்து 0. நீங்க சொல்லிக்கோங்க ஏன் நம்ம 0 ன்னு போடுறோம்? ஏன்னா அது வந்து என்ன இருக்கு? ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இப்படி ஒரே நேர்கோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சம்ம கரெக்ஷன் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பையன் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து கொஞ்சம் லிபர் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ண சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 1/2 வந்து அங்கிட்டு போகுமா? அப்போ இதை மட்டும் போடுங்க. முதல்ல இப்படி பெருங்க. -1 × c -c -1 × b -b -5 × 4 -20 நடுவுல ஒரு மைனஸ் வருமா? அந்த மைனஸை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி பெருங்க பார்ப்போம். -4 × b -4b c × 5 + 5c minus × minus plus 4 ன்னா 1 = 0 × இந்த 1 பேர் அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? 2 பை 1 மாறுமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த மைனஸ் உள்ள பெருக்க பார்ப்போம். அப்போ -c -b -20 மைனஸ் உள்ள பெருனா மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் 4b -1 பிளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். -5c -1 பிளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். -1 = 0 வால இந்த நம்பர் அப்ப ஆன்சர் என்னது? 0 தான். இப்போ நமக்கு ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? b வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப b வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இங்க 4b இருக்கு, இங்க -b இருக்கு. அப்ப 4 ல 1 போனா 3. அப்போ 3b. அடுத்து c யோட வேல்யூ இங்க -5 இங்க -1. அப்ப -6c. அதுக்கு அப்புறம் -20 -1 -21 = 0. இப்போ நெக்ஸ்ட் எழுதணும். 3b -6c = இந்த 20 நம்பருக்கு என்ன ஆகும்? +21 மாறும். இது புரிஞ்சா? இப்போ எல்லாத்துலயும் எது பொதுவா இருக்குது? 3ஆம் நம்பர் பொதுவா இருக்கா? அப்ப 3ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ 3ஆல டிவைட் பண்ணோம்னா 3b/3 -6c/3
21/3. இந்த எல்லா உறுப்பையும் எதாவது மல்டிப்ளை பண்ணியிருக்கு, 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? b minus 2c equal to 7. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2p இருக்கு, இங்க வெறும் p இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. 2p plus c is equal to 4. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல b ஓட வேல்யூ வந்து சமப்படுத்தணுமா? அப்ப ரெண்டால பெருக்கினா தான் சமமா இருக்கும். அப்ப ரெண்டால பெருக்குங்க. 2b ரெண்டால பெருக்கினா என்ன வரும்? -4c is equal to 14 வந்துருமா? இப்போ 2p 2p னா 4p வரும். அப்ப என்ன செய்யணும்? அடையாளத்தை மாத்தணும். அடையாளத்தை மாத்தியாச்சா? இப்போ 2p கேன்சல் ஆகுமா? இங்க என்ன இருக்கு? +4 +1. அப்போ 5c -14 +4 அப்போ -10. அப்போ c is equal to ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்போ c ஓட வேல்யூ என்னது? -2. முடிஞ்சா? இப்போ c ஓட வேல்யூவை ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் சமன்பாட்டுல பிரதியிடலாமா? அப்போ c is equal to -2 என சமன்பாடு 1 இட. சமன்பாடு 1 என்னது? 2p plus c is equal to 4. இப்போ 2p c ஓட வேல்யூ என்னது? -2 தானே? அப்போ -2 is equal to 4. இப்போ 2p is equal to 4 -2 நமக்கு என்ன ஆகும்? +2 மாறும். அப்போ 2p is equal to 6. இப்போ o 2 2 3 2 6. அப்போ b ஓட வேல்யூ என்னது? 3. இப்போ நம்ம ab ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோமா? therefore கடைசி எழுதிறோம். b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோமா? b ஓட வேல்யூ வந்து 3, c ஓட வேல்யூ வந்து -2 ன்னு ஒரு பாக்ஸ் போட்டா இந்த கணக்கு வந்து முடிஞ்சு. இந்த கணக்குல உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் என்ன அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும், அப்படி இல்லாட்டா ஒரே கோடமை புள்ளிகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முக்கோணத்தின் பரப்பு வந்து 0ன்னு அர்த்தம். 0ன்னு வச்சுட்டு இந்த புள்ளி எல்லாத்தையும் பிரதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும். அந்த சமன்பாடையும் ஃபர்ஸ்ட் சமன்பாடை வச்சு நம்ம வந்து நீக்கல் முறையில தீர்த்தோம் அப்படின்னா c and b ஓட வேல்யூ வந்து கிடைச்சிடும். இதே மாதிரி தான் போன கணக்குல வந்து ஒரே கோட்டமை புள்ளிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ab ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க. இந்த क्वेश्चனை ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நாற்கரத்தின் பரப்பு கேட்காம இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் வைக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் கைஸ். நம்ம சேனல்ல வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான் கைஸ். Thank you for watching. Thank you.